திருமூர்த்தி மலை போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வண்டி ஸ்டாப் பண்ண போனேன். அங்கே பார்த்தா அழகான நாய்க்குட்டி. ஸோ அது கூட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அது பயங்கரமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிண்டல் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், காமெடியாக இருக்கும். பட் அந்த நாய்க்குட்டிக்கு எனக்கு கண்டா பிடிக்கலன்னு தெரிஞ்சு, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நாய்க்குட்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு ரீல்ஸை போட்டுக்கிட்டு நான் அப்படியே பேசிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு கரெக்டாக வண்டி அங்கே தான் நிப்பாட்டியிருந்தேன். வண்டி நிப்பாட்டுறதுக்காக நிப்பாட்டியிருந்தேன். அது எங்கள் ரிலேட்டிவ் வீடு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நாய்க்கு மேலே வச்சுருந்தாங்க. ஸோ என்னடா பேசிட்டு வரேன்னு நினைக்கிறீங்க, நான் மியூட் பண்ணிட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப் வந்துட்டு நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நகாப்பழம் பார்த்தோம் மரத்தில். ஆல்ரெடி ஒரு அண்ணா மரத்தில் ஏறி பறிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் வாய்ஸ் எடுத்து ஒரு வீடியோ பண்ணிகிட்ருந்தேன். அக்கா வந்துட்டு கீழே கிடக்கிற குட்டி குட்டி காய்ங்கள்லாம் பழமெல்லாம் நவாப்பழம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் உனிமே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டேன். கடைசியில் பார்த்தா நான் ஏறிட்டேன். ஏறி கவரே எங்கேயுமே கிடைக்கல. கவர் எடுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தோம். கவர் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு கவர் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பாதி பழம் பாருங்கள், இவ்வளோ பழம் நானே மரத்தில் ஏறி பறிச்சிட்டேன். மரத்தில் ஏறி பறித்து திருமூர்த்தி மலை கரெக்டாக திருமூர்த்தி மலை வரைக்கும் போயிட்டோம். போகிறக்காக இவ்வளோ பழம் கிட்டத்தட்ட 1 கிலோ நாட்டு நவாப்பழம்னு சொல்லுவாங்க இதைய. ஸோ நாட்டு நவாப்பழம் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு ஃபைனலாக இவ்வளோ பழம் பறிச்சிட்டேங்க. இது பொறிக்கிறதுக்குள்ளே காற்றுல விழுந்துரும் போல், அந்த அளவுக்கு காற்றடிக்குதுங்க பயங்கரமாக. சரின்னு சொல்லிட்டு பேசியாச்சு. பேசி வீடியோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு 2 நகாப்பழத்தோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வண்டியில் போகும்போது அப்படியே ரீல்ஸ் வண்டியில் ஜாலியாக மலையில் அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆடாது எப்படி இப்படின்னு சொல்லி நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்ட போய் பார்த்தா கோயிலுக்குள்ளே வந்து இந்த உப்பு கொடுப்பாங்கள்ல, அவங்க பார்த்துட்டு கண் திஷ்டியெல்லாம் போயிருமா, இந்த உப்பு வந்து தலையை சுற்றி போட்டால் கண் திஷ்டியெல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அக்கா பார்த்துட்டு உப்பையெல்லாம் கீழே கொட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதான் எங்களுக்கு புரியல. அதனால தான் உங்கள்கிட்ட வீடியோவில் கேட்டுட்டு இருந்தோம். அந்த கொஸ்டின் தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அதைத்தான் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். இங்கே பாருங்களேன், அதை பற்றியே தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். அது தப்பாக சரியானு தெரியல. அப்புறம் உள்ளே நாங்கள் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஜாலியாக நாங்கள் நியாயம் பேசிட்டு வந்துட்டுருக்கும்போது தான் எடுத்த வீடியோ அது. அப்புறம் போகும்போது கரெக்டாக குளிக்க போகும்போது வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ. எனக்கு வந்து அவ்வளோவா பேச தெரியாது. இதான் ஃபஸ்ட்டு எடிட் வீடியோ. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை பற்றிட்டு வந்துட்டு என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்னா, இங்கே டவர் கிடைக்காதுன்னு சொல்லி தான் பேசியிருப்பேன். போயிட்டு இருக்கும்போது 2-3 ஃபோட்டோ அப்படியே முடிஞ்ச அளவுக்கு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். அக்கா இப்படி ஷேப் வை, அப்படி வை, இப்படி வைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் 4-5 எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எப்படியோ நல்லா இருக்குதோ இல்லையோ, சரி வந்தது கடையெல்லாமல் ஃபோட்டோ எடுத்தாச்சு. பார்த்தா இந்த வீடியோ வந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்தோம். குளித்து முடித்ததுக்கப்புறம் குளித்தது வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வீடியோ. அது வந்து இன்னொரு வீடியோ போடுறேன், அதை மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும், காமெடியாகவும் இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் 2 போடுறோம், அதை பாருங்கள்.